This video has been sponsored by Rank Fluency Lab, Coimbatore. Hello viewers, welcome you all. I am Dr. K. Barathan, Director, Rank Institution, Coimbatore. Today, I am presenting the next video under the topic Quiz Today Unit 3. In this video, we are going to find answers for the next set of 5 quizzes. Okay. Shall we go to the video now? இன்னைக்கு நம்ம பார்க்க போற first quiz. இந்த சீரிஸ்ல இது 11th quiz. Which one is correct expression? A. Gold prices raised yesterday. B. Gold prices rise yesterday. C. Gold prices raised yesterday. D. Gold prices rose yesterday. There are 4 options. இந்த 4 optionsல ஒன்று மட்டும் தான் சரியான எக்ஸ்பிரஷன். அந்த சரியான எக்ஸ்பிரஷன் எதுங்கிறத மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. we are going to the answer shortly. Okay, let's go to the answer now. The correct expression is option D, gold prices rose yesterday. Other 3 forms வந்து சரியான கொஸ்டின்ஸ் இல்லைன்னா இங்கே எஸ்டர்டேங்கிற பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெப்பு வந்து பாஸ்ட் ஃபார்மில் இருக்கணும். ஸோ ரைஸுக்கு வந்து பாஸ்ட் ஃபார்ம் வந்து ரோஸ். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கோல்ட் ப்ரைஸஸ் ரோஸ் எஸ்டர்டே. நவ் லெட்ஸ் கோ டு சீரியல் நம்பர் 12. விச் ஒன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிரஷன்? ஆப்ஷன் ஏ, when do your school reopen? Option B, when do your school reopens? C, when does your school reopen? D, when does your school reopens? There are 4 questions. இந்த 4 questions-லையும் ஒன்று மட்டும் தான் சரியான எக்ஸ்பிரஷன். You should find out the exact expression. I give you few seconds. Shall we go to the answer? Okay. The correct expression is option C, when does your school reopen? இதில் your school என்கிறத சப்ஜெக்டு. your school என்கிற சப்ஜெக்டு தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்திருக்குது. ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டாக வர்றப்போ நெகட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன்லேயும் கொஸ்டின் எக்ஸ்ப்ரெஷன்லேயும் டஸ்ங்கிற ஹெல்பிங் வெர்ப் யூஸ் ஆகும். இதில் ஃபஸ்ட்டில் டூ இருக்குது, செகண்டில் டூ தான் இருக்குது, லாஸ்ட்டில் டஸ் இருந்தாலும் ரீஓப்பன்ஸுங்கிற மெயின் வெர்ப் வரக்கூடாது. டஸ் ப்ளஸ் ரீஓப்பன் அதுதான் வரணும். டஸ்ஸு ப்ளஸ் ரீஓப்பன்ஸ் அந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ வென் டஸ் யுவர் ஸ்கூல் ரீஓப்பன் இஸ் தி எக்ஸாக்ட் ஃபார்ம். ஸோ ஆப்ஷன் சி இதுதான் சரியான ஆன்சர். இப்போ நம்ம குயிஸ் நம்பர் 13க்கு வரலாம். விச் ஒன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிரஷன்? ஏ, இட்ஸ் பிட்வீன் யூ அண்ட் ஐ. பி, இட்ஸ் பிட்வீன் யூ அண்ட் மீ. சி, இட்ஸ் பிட்வீன் யூ அண்ட் மைன். டி, இட்ஸ் பிட்வீன் யூ அண்ட் மை செல்ஃப். இந்த 4 எக்ஸ்பிரஷனுமே ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பிரஷன்ஸ் தான். எல்லோருமே ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தரேன். Let's go to the answer. The exact answer is it's between you and me. இதில் ஏ ஆப்ஷன் வந்து இட்ஸ் பிட்வீன் யூ அண்ட் ஐ. யூனா உனக்கும், ஐன்னா நான். ஆன்சர் வந்து உனக்கும் எனக்கும் மட்டும்தான். இந்த இட்ஸுங்கிற வந்து சம் ப்ராப்ளம் ஆர் இஷ்யூ. ஸோ இந்த பிரச்சனை வந்து உனக்கும் எனக்கும் தான். ஸோ யூ அண்ட் மீ. ஐன்னா யூ அண்ட் ஐன்னா உனக்கும் நான் ஆயிரும். சியில் வந்து யூ அண்ட் மீனா உனக்கும், மைன்னா உனக்கும் என்னுடையது ஆயிரும். டியில் யூ அண்ட் மை செல்ஃப். யூனா உனக்கும், மை செல்ஃப்னா நானே அப்படிங்கிற மீனிங் வரும். ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து உனக்கும் எனக்கும் மட்டும்தான் அப்படின்னு வரணும். ஸோ எனக்குங்கிறக்கு வேர்டுக்கு மீ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். So the option B, it's between you and me. Now quiz number 14. Which one is correct expression?
A. Initially there is 6 positive cases. B. Initially there are 6 positive cases. C. Initially there was 6 positive cases. D. Initially there were 6 positive cases. There are 4 options. இந்த நாலில் ஒன்று மட்டும்தான் சரியாக ஆன்சராக இருக்க முடியும். மைண்டில் எந்த ஆன்சர் கரெக்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. I will give you few seconds. Okay, now let's go to answer. Option D. Initially there were 6 positive cases. A, B, C இந்த மூணுமே ராங் எக்ஸ்பிரஷன்ஸு. ஏன் ராங் எக்ஸ்பிரஷன்னா, ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலிங்கிற ஆரம்ப காலத்தில் அப்படிங்கிற வேர்டை யூஸ் ஆகிறப்போ இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸாக இருக்க முடியும். பாஸ்ட் டென்ஸில் ஈஸு ஆர் வராது. சாய்ஸஸ் வந்து வாஸ் அண்ட் வேர் தான். சியில் தான் வாஸ் இருக்குது, டியில் தான் வேர் இருக்குது. ஸோ ஆன்சர் பிட்வீன் வாஸ், சி அண்ட் டி. இந்த சி அண்ட் டியில் டி வந்து கரெக்டான ஆன்சருன்னா, இப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்டை பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்ட் வந்து பாசிட்டிவ் கேசஸ். பாசிட்டிவ் கேசஸ்ங்கிறது ப்ளூரல். ஸோ ப்ளூரலுக்கு வந்து வேர் தான் யூஸ் பண்ணணும். சிங்குலரானால் தான் வாஸ் யூஸ் பண்ணணும். அதனால் ஆப்ஷன் டி, இனிஷியலி தேர் வேர் 6 பாசிட்டிவ் கேசஸ், இதுதான் சரியான ஆன்சர். நவ் குவிஸ் நம்பர் 15. விச் ஒன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிரஷன்? ஏ. ஒய் யூ வெயிட்டிங் தேர். பி. Why you are waiting there. C. Why are you waiting there. D. Why did you waiting there. எல்லாமே சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். இதில் ஒரு கொஸ்டின் மட்டும்தான் சரியான எக்ஸ்பிரஷனாக இருக்க முடியும். ஸோ யூ ஃபிக்ஸ் இன் யுவர் மைண்ட் விச் ஒன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிரஷன். ஐ கிவ் யூ ஃபியூ செகண்ட்ஸ். ஷார்ட்லி we will go to the answer. Okay, let's go to answer now. Option C. Why are you waiting there? Option A, B and D இது எல்லாமே ராங்கான கொஸ்டின்ஸு. ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து மெயின் வெர்ப் வந்து வெயிட்டிங். ஸோ மெயின் வெர்ப் வெயிட்டிங்கிறது கண்டினியூஸ் ஃபார்ம். ஸோ கண்டினியூஸ் ஃபார்ம் வர்றப்போ ஹெல்பிங் வெர்பு வந்து ஏம், ஈஸ், ஆர், வாஸ், வேர், வில் பி. இந்த 6 ஹெல்பிங் வெர்பில் ஏதோ ஒன்று ஹெல்பிங் வெர்ப் வரணும். ஃபஸ்ட்டில் ஹெல்பிங் வெர்பே வரல, அதனால் தட் இஸ் ரூல்ட் அவுட். செகண்டில் வந்து ஆர்ங்கிற ஹெல்பிங் வெர்ப் வந்தாலும் யூஆர்னு வந்திருக்கு. ஸோ சப்ஜெக்ட் வந்து முன்னாடி கொஸ்டின்ஸில் வந்து சப்ஜெக்ட் முன்னாடி வரக்கூடாது. யூங்கிற சப்ஜெக்ட் முன்னாடி வரக்கூடாது, ஆர்யூன்னு தான் வரணும். ஸோ ஆர்யூங்கிறது ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. ஒய் ஆர் யூ வெயிட்டிங் தேர். ஆப்ஷன் டி வந்து டிட்டு வந்திருக்குது. டிட்டு வந்தால் ஒய் டிட் யூ வெயிட் தேர் தான் வரணும். வெயிட்டிங்கிற கண்டினியூஸ் ஃபார்ம் வரக்கூடாது. ஸோ தி எக்ஸாக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஒய் ஆர் யூ வெயிட்டிங் தேர். சாரி, இதோட நம்ம வந்து 15 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். ஓகே, இன்றைக்கி 5 குயிஸ் பார்த்துருக்கோம். இதே மாதிரி டெய்லி 5 குயிஸ் பார்க்க போகிறோம். டெய்லி வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்து மிஸ்டேக்ஸ் இல்லாமல் சரியான இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ண பழகிக்குங்க. அடுத்து நீங்கள் யாராவது 2 மாதத்தில் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசணுன்னா ரேங்க் ஃப்ளூயன்சி லேப் நடத்தும் ப்ராக்டிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணலாம். ஸோ கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். 9600277077. If you like this video, please comment, share and subscribe our YouTube channel. Thank you. Bye.